இது வந்து நிறைவாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை. ஆமாம், ஸ்லோவாக போகுது. படம் நல்லா வரலை, நல்லா எடுக்கலன்னு சொல்ல முடியாது. நல்லா எடுத்திருக்காங்க. இல்லை பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டங்கள் இருக்கு. படம் இது பண்ணும் சொல்ல முடியும். இந்தியன் 3 தான் பெஸ்ட். அடுத்து வரப்போது சுதந்திர போராட்ட படம் தான். அது பட்டையை கிளப்பேன். அடுத்த ஷோ வரணும் திரும்ப. லீடு நல்லா இருந்துச்சு ப்ரோ. மற்றபடி கூஸ்பல்ஸ் மூமெண்ட் எதுவுமே இல்லை. 190 வேஸ்ட் ப்ரோ. இது கமல் படமே கிடையாதுங்க, சித்தார்த்து படங்க. ஆக்டிங்ல தாத்தா கிடையாது. அவர் ரியலாகவே அவருக்கு 70 ஏஜ் ஆயிடுச்சு. இதில் ஒரு இவ்வளோ மாசு காட்டியிருக்காருன்னா எந்த நடிகனாலையும் முடியாது. உண்மையிலே மாசு தலைவன் மாசு தான். ஏன்னா ஏஜ் 70 அவருக்கு. அவர் வந்து வேஷம் போட்டு தாத்தா கிடையாது, உண்மை ரியல் தாத்தா தான். ஆனால் கிளப்பி விட்டாரு. அவர் உண்மையிலே பேன் இண்டியன் ஆக்டர் அவர் தான், வேற எவனுமே கிடையாது. பழைய இந்தியன் அளவுக்கு இதை ஒரு கிக் ஒன்றும் இல்லை. கான்செப்ட் எதை பற்றி எடுத்திருக்காங்க? லேட்டஸ்ட்டாக இருக்க ட்ரெண்டிங்கை பொறுத்து எடுத்திருக்காங்க. பட் பழையதுக்கு அளவு இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இம்ப்ரெசிவ் இல்லை சார். சூப்பர். 100 வருஷம் அவர் என்ன உயிரோடு இருந்து இன்னும் இதை மாதிரி நிறைய அதிசயங்களை செய்யணும். பிரம்மாண்டமாக இருக்குது சார். கமல் சாருக்காண்டி எத்தனை முறை வேணாலும் பார்க்கலாம். பாட்டு மாதிரி இருக்கா? ஃபஸ்ட்டு பேர் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது சார். இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காரு. வேஸ்ட் நல்லா இல்லை, எதுவுமே நல்லா இல்லை. சங்கர் படம் மாதிரியே இல்லை. 3க்கு லீடு கொடுத்துருக்காங்க. 3 வேணாம்ப்பா சாமி. நல்லா இருக்கு. அதோட கான்செப்ட் நெக்ஸ்ட் இதை லஞ்சம் வாங்குறத தடுக்கணும்னு. கமல் ஃபேன் இல்லை, படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் என்ன இருக்கு? இல்லை, செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்குது சார்? ஃபைன், பெஸ்ட்டாக இருக்கு. படம் சூப்பர். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இருக்கு, செகண்ட் கோன்றாங்க. இந்தியா வாங்குறாங்க, அப்படி போன்றாங்க. படம் கான்செப்ட் எதை பற்றி படம் இன்ட்ரெஸ்ட் நல்லா இருந்துச்சு. கடைசியில் ஸ்லோ ஆயிடுச்சு. ஆமாம், ஓகே சார். சங்கடமாக இருக்குது. கமல் படம் நல்லா சங்கடமாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது சார். செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குண்ணே. இன்னொரு பிரம்மாண்டமான படம். கான்செப்ட் எதை பற்றி? நாட்டில் நடக்கிற தப்பை பற்றி தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் என்ன இருக்கு? அதே தான் தொடருது. அதே தான் பண்ணுறார். அரசியல் ஊழல்வாதிகளை வந்து ஒழிக்கிறார், அவ்வளோதான். அது யங்ஸ்டரை வச்சு சரி பண்ணுறாரு. நல்லா இருக்கு. இந்தியன் 3 அதுக்கு அடுத்து இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. படம் சூப்பராக நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஆமாம் சார். 3 மணி நேரம் போர் அடிக்காமல் போகுது. கலக்குறாரு. ப்ளஸ் பாயிண்ட் ஏஆர் மிஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். கான்செப்ட் அதே தான். அந்த லஞ்சத்தை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்த தெரிஞ்ச கதை தான். கொஞ்சம் அந்த சங்கர் படம் கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டமாக போட்டு எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம். தேர்ட் பார்ட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். செம்ம லீடு கொடுத்துருக்காங்க. மியூசிக் சுமார் தான். ஏன் ரொம்ப அளவுக்குலாம் இல்லை. மியூசிக் சுமார். சொன்ன மாதிரி சித்தார்த்து சொல்லிட்டு போனார்ல, செகண்ட் பார்ட்டு தலைவன் கிளப்பிட்டாப்ல. தேர்ட் பார்ட்டில் லீடு கொடுத்துருக்காங்க. வேற லெவலில் இருக்குது தேர்ட் பார்ட். இந்தியன் 2 இது வந்து படம் டேக் ஆஃப் ஆகிற காரணமே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான். அவர் ரெஜின் மூவி உள்ளே வந்த பின்னாடி அந்த படமே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஃபேமிலியாக எல்லாருமே வந்து நல்லபடியாக பார்க்கலாம். கரப்ஷன் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2K கிட்ஸ் ஃபுல்லாக அந்த இன்ஸ்டாகிராமு யூடியூப்லாம் ஃபேக் ஃபாலோவர்ஸ்னால் நிறையா கூட 10 ரூபா கொடுத்தாலே எல்லாம் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கரப்ஷன் பற்றி தான் இருக்குது. இதை வந்து அழிக்க முடியாது, கட்டுப்படுத்த வேணால் முடியும், கண்ட்ரோல் பண்ணலாம். படம் பாட்டு ஓகேண்ணே. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவு மாற போகுது, செகண்ட் ஆஃப் ஃபாஸ்ட்டாக போயிடும். கடைசியாக இந்தியன் 3யோட கிளிப்பிங்ஸ் போகிறாங்க, அது நல்லா இருக்குது. படம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு போகும். இந்த சாட்டர்டே சண்டே நல்லா வீக்கெண்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்தியன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா படம் ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் இடையில போர் அடிக்காது. நல்ல ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு. இது என்னமோ இந்தியன் படத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அவர் வந்தது இந்திய கமல்ஹாசன் வர்றது முதல்ல அவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அப்படி இப்படின்னு நல்லா ஒரு பயங்கரமான ஒரு கெட்டப்பில் இருந்துச்சு. ஆனால் இதில் ஏதோ வந்து காமெடி பண்ணுற மாதிரி போட்டு என்னமோ ஒரு வித்தியாசமாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்தியன் படத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி. இப்போ ஊழல் லஞ்சம் இதெல்லாம் வந்து நிறையா படத்தில் காமிச்சிட்டே தான் வர்றாங்க. அது ஹிட்டான இந்தியனை கொண்டு வந்து இதில் வந்து ஏதோ அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. பயங்கரமாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அந்த இதுதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட் 3 நல்லா இருக்கு. ட்ரையல் போட்டால் நல்லா இருக்கு. ஆனால் பார்ட் 2ல வந்து ஒரு ஆக்ஷனு ஒரு தேட்டரில் வந்து ஒரு கைத்தட்டு கூட இல்லை. எல்லாம் சைலண்டாக பார்த்தாங்க. இந்தியன் 1ல இருக்க பாட்டு 5 பாட்டு 6 பாட்டா இருக்குல்ல, இதில் ஒரு பாட்டு கூட ஒன்றும் நல்லா இல்லை. பாட்டே விளங்க சம்மந்தம் இல்லாமல் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து புல்ல இருக்கிற சீன்லாம் நிறையா சீன் இருந்துச்சு. இந்த மீசை அது மாதிரி ஒரு சீன் கூட இல்லை. அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இதில் வந்து சொல்லும் போது மீசை இழந்த சேனாதிபதி இன்னைக்கு இவரவே இழக்க தயாராக இருக்கிற மாதிரி ஒரு டயலாக்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒரு இது கூட இந்த இதில் இல்லை. டைலாக் கான்செப்ட் இல்லை. இந்த தேட்டர் வந்து அமைதியாக படம் பார்த்து ஒரு சொல்ல என்ன
ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்த சங்கரோட பிரம்மாண்டம் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி கதையோ இல்லை கமலோட ஆக்ஷன் நல்லா இருக்குது. ஆனால் வந்து ஒரு கதை இல்லை. படத்தோட உட்காந்து நம்ம பார்க்கும்போது அந்த மியூசிக் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அனிருத்தோட மியூசிக்கு அந்த சாங்ஸ் எல்லாம் புரியாமல் இருக்குது. ஃபைட் சீன்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து ஒரு சீன் வந்து ரொம்ப நேரம் கண்டினியூட்டி ஆகுது. அதனால படம் பார்க்கும்போது போர் அடிக்கும்.